நாம இன்னைக்கு போட்டோஷாப்ல ஒரு அட்வான்ஸ் கிளாஸஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே சார் என்ன சார் ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ணுற போட்டோஷாப்ல எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. இந்த தெரியாத சில விஷயங்களை எவ்வளவு குயிக்கா நம்ம யூனிக்கா கத்துக்க போறோம், எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற பொறுத்து தான். இது ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெக்னாலஜியை கத்துக்கிட்டு இதன் மூலமா வேலை பார்க்குறப்ப உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி, மினிமம் ஆகும். இதுக்காகத்தான் நான் இதை கிளாஸஸாக எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய வருஷங்களா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இதை கவனிங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பை எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபைலை, உங்களோட டிசைன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட டிசைன் ஃபைல் நான் அதிகமாக இப்போ வந்துட்டு கிளாஸஸில் நான் டிசைனிங் பற்றி எந்த கிளாஸஸும் சொல்லித்தர போகிறதில்ல. அதனால முழுக்க இதை டெக்னிக்கலாக சில விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க அப்படின்றதுனால என்னோட டிசைன் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்துட்டு இதில் எந்த வேரியபிள் எல்லாம் ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு ஐடி கார்டு போடுறீங்க அப்படின்னா காலேஜில் வந்து ஒரு 2000 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 4000 பேர் இருப்பாங்க. இப்போ அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து உட்காந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ தூரம் டைம் இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நம்ம வேலையில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வரவங்க எல்லாருக்குமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன் இதுக்கான ஈஸி மெத்தட் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. இது நார்மலாக நான் ஒர்க் பண்ணுறப்ப இது இன்டிசைனில் ஒர்க் பண்ணுவோம். இன்டிசைனில் ஒர்க் பண்ணுறப்ப இதே மெத்தட் தான். ஆனால் இன்டிசைனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஷாப் மட்டும்தான் தெரிஞ்சுப்பாங்க. இன்டிசைன்லாம் வந்துட்டு சொன்னோம்னாலே அப்படியா சார் எங்களுக்கு தெரியாது இன்டிசைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இதை ஃபோட்டோஷாப்லேயே அவங்க பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால இதை எடுத்திருக்கேன். முதல்ல வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை டோட்டலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்துட்டு இங்கே ஒட்டுமொத்த காலேஜோட டேட்டாவும் இங்கே இருக்கும். அப்போ இந்த காலேஜோட டேட்டாவை இதை இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வர போகிறோம். இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆக போகுது. இதுதான் என்னோட மெயின் கோல். இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதில் எதெல்லாம் மாறும், எதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, இதில் மெயினாக மாறப்போகிறது என்ன, ஃபோட்டோ மாறும், பேர் மாறும், கிளாஸ் மாறும், ரோல் நம்பர் மாறும். இது மட்டும்தான் மாறும். மற்ற எல்லாமே தனித்தனி. அப்போ மற்ற லேயர்ஸ் எல்லாத்தையும் நாம் ஒட்டு மொத்தமாக மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டு கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் மாறக்கூடிய. இதில் இந்த ஆத்தரிஸ்ட் சிக்னேச்சர் கொண்டு மாறப்போகிறது கிடையாது. அதனால இதையும் ஃபிக்ஸடாக பண்ணிடுறோம். அப்போ இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு மாறப்போகுது. இந்த வேல்யூஸை வந்துட்டு முதல்ல வந்துட்டு இப்போ இதுக்கு லேயர் 2ன்னு இருக்குது. நம்ம வேணால் இந்த இதுக்கு வந்துட்டு நேமை ரீநேம் பண்ணிப்போம், ஃபோட்டோன்னு வச்சுப்போம். அப்போ தான் நமக்கும் தெரியும். இதுக்கு இந்த லேயருக்கு நேம்னு வச்சுப்போம். இந்த லேயருக்கு கிளாஸ்னு வச்சுப்போம். இந்த இதுக்கு ரோல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னோட லேயர் ஆர்டர். இந்த லேயர் ஆர்டரில் இந்த ஃபோட்டோஸை தான் நம்ம வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னோட எக்ஸல் ஃபைலை எடுத்துகிட்டு இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, இமேஜ் இருக்குது. இங்கே இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபைலை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே மாறப்போகுது. இந்த ஃபோட்டோஸ் ஐடி கார்டுன்னு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்குது அப்படின்னா என்னோட ஜி டிரைவில் ஐடி கார்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு முதல்ல ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரீசைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு இதை நான் எக்ஸலில் கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு பேரும் அந்த பேருக்கு பக்கத்தில் அந்த ஃபோட்டோவோட லொக்கேஷன் மட்டும். முன்னாடி இந்த அட் சிம்பிள் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட் டேட்டில் இந்த அட் சிம்பிள்லாம் இப்போ தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த அட் சிம்பிளை வந்துட்டு எடுத்துடுறேன். இந்த பாத் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பாத்துன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ண உடனே இதோட பாத் இருக்கும். இந்த ஃபோல்டரோட பாத் மட்டும் காப்பி ஆயிரும். அதுக்கடுத்து ஃபைல் நேம் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சீக்வெண்ட்டாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் 1 2 3 4 5ன்னு வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு 4.jpg இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதை
file.jpg. இங்க மேல வந்துட்டு நம்ம நேம், கிளாஸ், ரோல் நம்பர், இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க நேம், கிளாஸ் இதைத்தான் இங்க வந்து நம்ம என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். அங்க லிங்க் பண்றப்ப அதை கரெக்டா ப்ராப்பரா லிங்க் பண்ண போறோம். இங்க நேம்னு இருக்கும். இங்க வந்துட்டு இங்க ரோல் ஸ்பேஸ் NO அப்படின்ட்டு என்னோட டேட்டா இருக்கு. இந்த ரோல் நம்பர் ஸ்பேஸை மட்டும் நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்றேன். அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ரோல் நம்பர்னு மாத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்கோர் இல்லாம ஸ்பேஸை அந்த இடத்துல வேரியபிளா அக்செப்ட் பண்ணாது. அதனால இந்த இடத்துல இருக்க ஹெடர் ரோ மட்டும் மாத்திருக்கேன். இதை மாத்திட்டு இந்த ஃபைல் ஃபார்மேட் சேவ் பண்றப்ப நார்மலா சேவ் பண்றப்ப CSV கமா டிலிமிட்டட் எக்ஸலா தான் இருக்கும். நீங்க வந்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா கமா டிலிமிட்டட் CSVலயே மேக்கின்டோஷ் டாஸ் நிறைய ஃபார்மேட் இருக்கு. நீங்க கமா டிலிமிட்டட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இதோட நேம் வந்து ஐடி கார்டு போட்டோஸ் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்றேன். சேவ் பண்றப்ப எனக்கு ஒரு வார்னிங் வருது. ஏன்னா இந்த வார்னிங் வந்து CSV சேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நான் எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டு முக்கியமா இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிருக்கணும். இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்க இன்புட் பண்ணனா வராது. அதனால இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். do you want save changes? நான் மறுபடியும் ஒரு சேஃபருக்காக எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் போட்டோஷாப் போறோம். போட்டோஷாப் போறப்ப ஓகே, இங்க வந்து இந்த இடத்துல எனக்கு இமேஜ் மாறுது. இங்க பேரு, கிளாஸ், ரோல் நம்பர் இதுதான் நம்ம மெயினா மாற்ற போறோம். இப்ப நான் இமேஜ் இங்க எடுத்துட்டீங்கன்னா வேரியபிள்ஸ் டிஃபைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டிஃபைனை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு என்னெல்லாம் மாற போகுது அப்படின்னா ரோல் நம்பர் இருக்கு. அது போக கோலனை வந்து பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணாம வச்சிருக்கேன். அதனால அந்த லேயரும் இங்க காட்டிட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம். இங்க கோலம் தான் டோட்டலாவே வந்துட்டு பேக்ரவுண்ட் லேயருக்கான நேமா இருக்கு. நோ ப்ராப்ளம். இதை செலக்ட் பண்ணிட்டு ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் டெக்ஸ்ட் நார்மலா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃபால்ட்டா இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கப்ப உங்களோட லேயர் நேம் தான் இங்க காட்டும். அப்ப இதை கிளாஸ் செலக்ட் பண்ண உடனே டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இங்க டெக்ஸ்ட் வேரியபிள் நேம் கேட்கும். இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் நேம நம்ம ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணோம், நேம்னு வச்சிருந்தோம். ஓகே, அப்ப இத நேம்னு வச்சுக்கலாமா? ஓ சாரி, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க கிளாஸை தான் ரீப்ளேஸ் பண்றோம். கிளாஸ்ன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கிளாஸை ரீப்ளேஸ் பண்றப்ப இதுக்கு கிளாஸ்ன்னு பேர் வச்சிடணும். அதனால அதுக்கு கிளாஸ்னே வச்சுப்போம். அதுக்கடுத்து ரோல் நம்பரை ரீப்ளேஸ்மெண்ட் ரோல் அண்டர்ஸ்கோர் NO. ஓகே, அதுக்கடுத்து நேம், நேம டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட், நேமுக்கு நேம்னு தான் வச்சிருக்கோம். ஓகே, அது போக நம்ம என்ன வச்சிருக்கோம், போட்டோ வச்சிருக்கோம். போட்டோ வச்சிருக்கப்ப இங்க போட்டோன்னு செலக்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டு பிக்சல் ரீப்ளேஸ்மெண்ட்னு வந்துருச்சு. ஏன்னா என்னோட லேயர்ல இது பிக்சல் லேயரா இருக்கு, இதெல்லாம் டெக்ஸ்ட் லேயரா இருக்கு. டெக்ஸ்ட் லேயரா இருக்குது டெக்ஸ்ட் வேரியபிளா ரீப்ளேஸ் ஆகும். இப்போ போட்டோவா இருக்குது போட்டோ வேரியபிளா ரீப்ளேஸ் ஆக போகுது. நான் இதை பிக்சல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த பிக்சல் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த வேரியபிள் அங்க நீங்க என்ன நேம்ல ஹெடர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இங்க வந்து இமேஜ்னு வச்சிருக்கோம். ஓகே, இங்க இமேஜ் வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல நான் இந்த வேரியபிளுக்கான நேம் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை மறந்துடாம நாம இங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ண பின்னாடி நம்ம இங்க போட்டோஷாப்க்கு வந்துட்டு இதுக்கு எடுத்து இப்ப வேரியபிள் எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த டிஃபைன் பண்ண பின்னாடி இந்த வேரியபிள்ஸ் உள்ள வருதா, எனக்கு டேட்டா உள்ள வருதா அப்படின்னு வர்றத பாக்குறதுக்காக டேட்டா செட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்றேன். டேட்டா செட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஏற்கனவே நான் பழைய லிஸ்ட் இருக்கு, அதனால பழைய லிஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ண பின்னாடி நான் இம்போர்ட்னு செலக்ட் பண்ணிட்டு என்னோட ஃபைலை செலக்ட் பண்றேன். நம்ம என்ன நேம்ல வச்சிருந்தோம், CSV செலக்ட் பண்ணியிருக்கோம். ஐடி கார்டு போட்டோ லிஸ்ட் டாட் CSV இதை செலக்ட் பண்ணிடுவோமா. லோட் கொடுத்துட்டு இங்க எந்த விதமான எரரும் இல்லை. இன்கேஸ் எரரா இருந்தது அப்படின்னா முதல்ல வார்னிங் வந்துடும். வந்த பின்னாடி ஓகே, இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த பின்னாடி இப்போ என்னோட கண்டென்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறுதா அப்படின்ட்டு இங்க ப்ரிவ்யூ செலக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு அடுத்து இங்க இருக்க நெக்ஸ்ட் பட்டன் அப்படி கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அடுத்த போட்டோ மாறுது. அதோட பேரு, டிகிரி, இது எல்லாமே எக்ஸல்ல நான் கொடுத்துருக்க வேல்யூஸ். ஓகே, இது எல்லாமே வந்துடுச்சு. வந்த பின்னாடி ஜஸ்ட் ஓகே மட்டும் பண்ணிருங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா சார் ஓகே பண்ணிட்டோம் நம்ம எந்த விதத்துல இதை எப்படி இப்போ டேட்டா செட்ஸ் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இங்க வந்தாச்சு. இதை வந்து நாம என்ன பண்ண போறோம், இப்போ அந்த டேட்டா செட்ஸையும் இந்த ஃபைலையும் மெர்ஜ் பண்ணி ஒரு தனி ஃபைலா சேவ் பண்ணணும். இதுக்கு எனக்கு வந்துட்டு முதல்ல இந்த ஃபைலை சேவ் பண்ணிப்போம். இப்போ மாஸ்டர் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
மாஸ்டர்னு சேவ் பண்ணி இது பிஎஸ்டி ஃபைலாக தான் இருக்குது. அடுத்து சேவ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸும் எனக்கு பிஎஸ்டி ஃபைலாக தான் சேவ் ஆகும். இங்கே ஃபைல் மெனுக்கு போனீங்கன்னா ஓகே, இங்கே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ஸில் ஆட்டோமேட்டில் எக்ஸ்போர்ட்ல இருக்கும், ஸ்லோட் பாய் எங்கே போட்டிருக்கோம், சாரி எக்ஸ்போர்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஸ்கிரிப்டில் கொண்டு வராமல் முன்னாடி வந்துட்டு ஸ்கிரிப்டில் தான் இருந்தது. பழைய வெர்ஷனில் எதுக்கும் டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பழைய வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளாச்சு CS5 யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதனால் நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு டேட்டா செட்ஸ் அஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா செட்ஸ் எல்லாத்தையும் ஃபைல்ஸாக சேவ் ஆக போகுது. இது எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்றத உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி தான் ஆக்சிடென்டலாக சிடி டிரைவெலாம் செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணோம்னா அங்கே வார்னிங் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, நான் இங்கே ஐடி கார்டு ஃபோட்டோஸ்க்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஐடி கார்டு ஃபைனல் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இந்த ஐடி கார்டு ஃபைனல்னு கொடுத்த உடனே இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஒவ்வொரு இதுக்கும் நேம் வைக்க போகுது. இது ஃபைல் நேம் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே டேட்டா செட் நேமு எல்லாமே இருக்குது. நான் இங்கே டேட்டா செட் நேமை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன்னா என்னோட ஃபைல் நேம் எப்படி வருது, bala.psd. இதை வந்துட்டு டாக்குமெண்ட் நேமு மாஸ்டர் பாலா அப்படின்னு இருக்குது. இது எதுவுமே வேணாம், நன்னும் கொடுத்தேன்னா இங்கே இருக்க நேமை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் எடுத்துக்குது. ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நேம் எக்ஸாம்பிள் இங்கே காட்டுது. இந்த நேம் எக்ஸாம்பிள் காட்டுறதுனால நான் இது எதுவுமே கேர் பண்ணாமல் ஜஸ்ட் டேட்டா செட் நேம் எதுவுமே செலக்ட் பண்ணல. ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுத்தோம்னா இங்கே ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி மட்டும்தான் இருக்கு. இது ஃபோட்டோஷாப் ஃபைலாக மட்டும்தான் சேவ் ஆகும். முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆமாம், எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஐடி கார்டு ஃபோட்டோஸ்க்குள்ள ஐடி கார்டு ஃபைனல்னு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கா. இதில் பாலா அருண் ஒவ்வொருத்தருக்கும் பிஎஸ்டி ஃபைலாக வந்துருச்சு. சார் எனக்கு இது பிஎஸ்டியாக இருக்குது, எனக்கு பிஎஸ்டி ஃபைல்ஸ் வேண்டாம், எனக்கு ஜேபக் தான் வேணும். இந்த பிஎஸ்டி ஃபைல் எல்லாத்தையும் எனக்கு ஜேபக்காக எப்படி மாற்றுறது? ஒவ்வொரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி தான் சேவ் பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அதனால் ஃபைல் மெனுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸில் இமேஜ் ப்ராசஸர்னு இருக்கும். இந்த இமேஜ் ப்ராசஸரில் நான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டரில் எங்கே சேவ் பண்ணியிருந்தோம், ஜியில் செனட் ஐடி கார்டு ஃபோட்டோஸ் ஐடி கார்டு ஃபைனல். ஓகே, இதை மறுபடியும் எந்த இடத்துல சேவ் பண்ணணும், செலக்ட். இப்போ இதை டெஸ்க்டாப்பில் மேக் நியூ ஃபோல்டர் ஐடி கார்டு ஜேபக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ ரெண்டையும் பார்த்துக்குங்க. சேவ் ஜேபிஜி இதோட குவாலிட்டி 12க்கு மேக்ஸிமம் குவாலிட்டிக்கு ஏற்றிடுங்க. இங்கே ரீசிஸ் ஃபிட்டோ வேறு எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ ரன் மட்டும் நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ரொம்ப குயிக்காக முடிஞ்சு போயிடும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். மொத்தம் 5 ஃபைலும் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிடும். இதை நார்மலாக நம்மளே ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணலாமே, பண்ணலாம், டைமிங் தான். இப்போ ஒவ்வொரு ஃபைலாக ஒரு 1000 ஃபைலுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி சேவ் மட்டும் கொடுங்கன்னா உச்சக்கட்ட எரிச்சல் ஆயிடுவேன். நான்லாம் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கு நான் ஒரு நாள் இல்லை 4 நாள் கூட எடுத்துக்குவேன். ஆனால் அந்த வேலையை முடிக்கிற எனக்கு 1 மணி நேரத்தில் முடியணும். இதுதான் என்னோட கணக்கு. ஓகே, இப்போ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் ஜேபக் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தலாமா. டெஸ்க்டாப்பில் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஐடி கார்டு ஜேபக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே ஜேபக் ஃபைல்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஜேபக் ஃபைல்ஸாக வந்துருச்சு. சார் இந்த ஜேபக் ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு A4ல் இது எப்படி எனக்கு மொத்தமாக எடுக்கணும்? நீங்கள் A4ல் எடுக்க போகிறீங்களா, A3ல் எடுக்க போகிறீங்களா அப்படின்றது உங்களை பொறுத்து இருக்குது. அதையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.